ராமேஸ்வரம் அடுத்த தலைமன்னார் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 47 பேரை இலங்கை கடற்படை கைது செய்தது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 5 விசைப்படகுகளையும் இலங்கை கடற்படை சிறைபிடித்துச் சென்றது. தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1480 ரூபாய் அதிகரித்தது. புதிய உச்சத்தை தொட்டு ஒரு சவரன் 91,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சர்வதேச அளவில் பெரு நிறுவனங்கள் செல்வந்தர்களுக்கு டாலர் மீது அச்சம் ஏற்பட்டுள்ளதால் தங்கத்தில் முதலீடு செய்கிறார்கள். விலை உயர்வுக்கும் தங்கம் பற்றாக்குறைக்கும் இதுவே முக்கிய காரணம் என தங்க நகை வியாபாரிகள் கூறியுள்ளனர். கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது. திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் ஒரு கப் டீயை விட 1 GB டேட்டா விலை குறைவு என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஒரு காலத்தில் 2G உடன் போராடிய இந்தியாவின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தற்போது 5G சென்றடைந்திருப்பதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இரண்டு நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள பிரிட்டன் பிரதமர் ஸ்டார்மரை மும்பையில் பிரதமர் மோடி இன்று சந்திக்கிறார். இரு நாட்டு உறவுகள் குறித்து இருவரும் பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். இங்கிலாந்து வர்த்தக மற்றும் வணிகத்துறையின் வெளியுறவு செயலாளர் பீட்டர் கைலுடன் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேச்சுவார்த்தை நடத்தினார். வர்த்தக ஒப்பந்தத்தை செயல்படுத்தி மேற்பார்வையிட கூட்டு பொருளாதார வர்த்தக குழுவை மறுசீரமைக்க இருவரும் ஒப்புதல் அளித்தனர். இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் மும்பையில் வணிக பிரதிநிதிகள் குழு உறுப்பினர்களுடன் கலந்துரையாடினார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என கெய்ர் ஸ்டார்மர் தெரிவித்தார். கோவை அவிநாசி சாலை உயர்மட்ட மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். 1791 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட இந்த பாலத்திற்கு விஞ்ஞானி ஜி.டி. நாயுடுவின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நடைபெற்ற அதிமுக கூட்டத்தில் தாவேகா கொடிகள் பறந்தன. அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமையும். கூட்டணிக்கான பிள்ளையார் சொல்லி போடப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சூசகமாக தெரிவித்தார். பாருங்க, கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. எழுச்சி ஆரவாரம். ஸ்டாலின் அவர்களே, குமராபாளையத்தில் நடைபெற்ற கூட்டத்தினுடைய ஆரவாரம் செவிய தொலைச்சிக்கிட்டு போகுது. கூட்ட நெரிசல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்திப்பதற்கு விஜய் கரூர் செல்ல பாதுகாப்பு கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தாவேகா வழக்கறிஞர் அறிவழகன் டிஜிபி அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். சென்னை நீலாங்கரையில் உள்ள தாவேகா தலைவர் விஜய் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மோப்பனாய் உதவியுடன் நடத்திய தீவிர சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தெரிய வந்த நிலையில் மர்ம நபர் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தாவேகா மேல்முறையீடு செய்துள்ளது. அவசர வழக்காக விசாரிக்க கோரி முறையிடப்பட்டுள்ள நிலையில் உச்ச நீதிமன்றத்தில் வரும் 10ஆம் தேதி விசாரிக்கப்படுகிறது. 2017ஆம் ஆண்டு தமிழகத்தை உலுக்கிய சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தஷ்வந்திற்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்டுள்ளது. போதிய ஆதாரங்கள் தாக்கல் செய்யவில்லை என்று கூறி தூக்கு தண்டனையை ரத்து செய்தும் வழக்கிலிருந்து அவரை விடுவித்தும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. நீதிமன்றங்கள் வெறும் அறக்கோட்பாடுகளின் அடிப்படையில் மட்டும் குற்றம் சாட்டப்பட்டவரை தண்டிக்கக்கூடாது.
சிறுமி கொலை வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட தஷ்வந்தை விடுதலை செய்த உச்சநீதிமன்றம் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளது. நடிகை பாலியல் வழக்கில் மன்னிப்பு கோரி சீமான் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. புகாரை திரும்ப பெறுவதாக நடிகை தரப்பில் கூறியதால் சீமானுக்கு எதிரான பாலியல் வழக்கு ரத்து செய்யப்பட்டது. சட்டவிரோத சொகுசு கார் இறக்குமதி புகார் தொடர்பாக சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள நடிகர் துல்கர் சல்மான் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சுமார் 12 மணி நேரம் சோதனை நடத்தினர். கேரளாவில் மம்முட்டி, பிருத்திவிராஜ் உள்ளிட்டோர் வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது. மத்திய பிரதேசத்தில் இருமல் மருந்து எடுத்துக்கொண்ட 20 குழந்தைகள் உயிரிழந்த வழக்கில் கோல்ட்ரிப் இருமல் மருந்து நிறுவன உரிமையாளர் சென்னையில் கைது செய்யப்பட்டார். மத்திய பிரதேசத்திலிருந்து வந்த போலீசார் சென்னை அசோக் நகரில் இருந்த இருமல் சிரப் நிறுவன உரிமையாளர் ரங்கநாதனை கைது செய்து அழைத்து சென்றனர். கோல்ட்ரிப் மருந்து உட்கொண்ட குழந்தைகள் பலியான விவகாரத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து தமிழக மருந்து கட்டுப்பாட்டு அறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. 2 நாட்களில் கலப்படம் உறுதி செய்யப்பட்டு விற்பனையை ரத்து செய்தது நாட்டிலேயே முதல் முறை என தெரிவித்துள்ளது. குடியிருப்புகள், தெருக்கள், சாலைகள், நீர்நிலைகளில் உள்ள சாதி பெயர்கள் நீக்க வேண்டும் என தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. சாதி பெயர் மாற்றும் பணிகளை நவம்பர் 11ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. தீபாவளியை ஒட்டி பலகாரம் தயாரிப்பாளர்கள், விற்பனையாளர்களுக்கு 11 வழிகாட்டு நெறிமுறைகளை உணவு பாதுகாப்புத்துறை வெளியிட்டது. பால் இல்லாத பொருட்களில் தயாரிக்கும் இனிப்புகள் தனித்தனியே பேக் செய்ய வேண்டும். தரமான எண்ணெய், நெய் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டது. கிளாம்பாக்கம் ரயில் நிலையத்தை பொங்கலுக்கு முன்பாகவே பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர தமிழக அரசு சார்பில் தென்னக ரயில்வேக்கு அழுத்தம் கொடுக்கப்படும். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார். சிகிச்சையின் போது காது மடல் கிழிந்ததால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க அழகு நிலையத்திற்கு சென்னை நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இயற்கை முறையில் சிகிச்சை என்ற பெயரில் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் சிகிச்சையை எவ்வாறு செய்தனர் என்றும் கேள்வி எழுப்பியது. குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்த மதுரை அமச்சியாபுரத்தில் டிஎஸ்பி நேரில் ஆய்வு செய்தார். அதே கிராமத்தைச் சேர்ந்த சிறுவன் தவறுதலாக இந்த செயலில் ஈடுபட்டதாகவும் விசாரணை நடத்தப்பட்டு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் விளக்கமளித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் 3 வயது பெண் குழந்தை தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை தண்ணீர் தொட்டியிலிருந்து மீட்கப்பட்ட நிலையில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜியோ நிறுவனம் பயனாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ஜியோ பாரத் போன்களை அறிமுகம் செய்துள்ளது. 799 ரூபாய் முதல் விற்பனை செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விரைவில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஒப்பந்தம் தொடர்பாக பேச மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கு இந்த வாரம் செல்ல இருப்பதாகவும் அவர் கூறினார். இஸ்ரேல் ஹமாஸ் இடையே முதல் கட்ட அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டிருப்பதற்கு ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் வரவேற்பு தெரிவித்துள்ளார். ஒப்பந்தத்தை முழுமையாக கடைபிடிக்க இஸ்ரேல் ஹமாஸ் அவர் வலியுறுத்தியுள்ளார். மதுரையில் 350 கோடியில் உருவாக்கப்பட்ட வேலம்மாள் கிரிக்கெட் ஸ்டேடியத்தை இந்திய கிரிக்கெட் முன்னாள் கேப்டன் தோனி இன்று திறந்து வைக்கிறார். TNPL, IPL மற்றும் ரஞ்சி டிராபி போட்டிகள் நடத்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது.
ஐசிசி ஆண்கள் டெஸ்ட் தரவரிசை பட்டியலில் இந்திய பந்து வீச்சாளர் ஜஸ்பிரித் பும்ரா தொடர்ந்து முதலிடம் பிடித்துள்ளார். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான அகமதாபாத் டெஸ்டில் சிறப்பான ஆட்டத்தை தொடர்ந்து ஜஸ்பிரித் பும்ரா முதலிடத்தை தக்க வைத்துள்ளார். பின் நம்பர் இன்றி கைரேகை முக அடையாளம் மூலம் UPI பரிவர்த்தனை செய்யும் வசதி மும்பையில் நடைபெற்ற குளோபல் ஃபின்டெக் மாநாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. விரைவில் நடைமுறைக்கு வரும் பயோமெட்ரிக் பரிவர்த்தனைகளுக்கு உச்சவரம்பு 5,000 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஜோஹோ மெயில் சேவைக்கு மாறியதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவித்துள்ளார். அதிகாரப்பூர்வ தகவலுக்கு புதிய ஜோஹோ மெயிலின் மின்னஞ்சல் முகவரி மூலம் தன்னை தொடர்பு கொள்ளலாம் என பதிவிட்டுள்ளார். நாட்டின் செயல் பிரதமரை போல அமித்ஷா நடந்து கொள்வதாக மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி விமர்சித்துள்ளார். அமித்ஷாவிடம் பிரதமர் மோடி எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாயை தாக்க முயன்ற சம்பவத்தில் வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் மீது பெங்களூரு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பெங்களூரு அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கத்தின் புகாரை தொடர்ந்து BNS சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதியப்பட்டுள்ளது. வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கடன்களை தள்ளுபடி செய்ய மறுப்பு தெரிவித்த மத்திய அரசுக்கு காங்கிரஸ் MP பிரியங்கா காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். எந்த தவறும் செய்யாத மக்களுக்கு கற்பனை செய்ய முடியாத வலியை தந்துள்ளதாக கூறியுள்ளார். அசாம் பாடகர் ஜூபின் கார்க் மரண வழக்கு தொடர்பாக அசாம் காவல்துறை DSP சந்தீபன் கார்க் கைது செய்யப்பட்டார். கைதான சந்தீபன் கார்கை சஸ்பெண்ட் செய்து அசாம் அரசு உத்தரவிட்டுள்ளது. IT ஊழியர் கடத்தப்பட்ட வழக்கில் நடிகை லட்சுமி மேனனுக்கு கேரள உயர்நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியது. இரு தரப்பினரிடையே சமரசம் செய்துவிட்டதாக புகார்தாரர் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ததால் முன்ஜாமீன் வழங்கப்பட்டது. வேதியியலுக்கான நோபல் பரிசு ஜப்பான், அமெரிக்கா, ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த பல்கலை பேராசிரியர்கள் 3 பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. உலோக கரிம கட்டமைப்பு தொடர்பான மேம்பாட்டு ஆராய்ச்சிக்காக கௌரவிக்கும் வகையில் நோபல் பரிசு வழங்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் பென்சில்வேனியா, கனெக்டிகட் மாகாணங்களை தொடர்ந்து கலிபோர்னியா மாகாணத்திலும் தீபாவளிக்கு அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மாகாணத்தின் ஆளுநர் கெவின் நியூசம் இதற்கான சட்டத்தில் கையெழுத்திட்டுள்ளார். வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் அணி நிர்வாகம் வசம் போதுமான நிதி இல்லை என அந்த அணியின் தலைமை பயிற்சியாளர் டாரன் சமி தெரிவித்துள்ளார். நிதி விவகாரம் வீரர்களின் மனநிலைமையையும் செயல்பாடுகளையும் பாதிக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார். மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று பிற்பகல் விசாகப்பட்டினத்தில் நடைபெறும் போட்டியில் இந்தியா மற்றும் தென் ஆப்பிரிக்க அணிகள் மோதுகின்றன. தொடர்ச்சியாக 2 போட்டிகளில் வென்ற இந்தியா ஹேட்ரிக் வெற்றியை ருசிக்குமா என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் லீக் போட்டியில் பாகிஸ்தானை 107 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வீழ்த்தியது. ஆஸ்திரேலியா நிர்ணயித்த 222 ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய பாகிஸ்தான் 114 ரன்களுக்கு சுருண்டது. கால்பந்து ஜாம்பவான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ விளையாட்டு வரலாற்றில் பில்லியனர் அந்தஸ்தை அடைந்த முதல் கால்பந்து வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். ப்ளூம்பர்க் தரவுகளின்படி அவரது நிகர சொத்து மதிப்பு $1.4 பில்லியன் உள்ளது.